பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப வேளைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி, நீ பலுகி பெருகுவாயாக. விதைப்பும் மறுப்புங்கிறத தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற பகுதியில் நாம் எதை குறித்து பார்த்தோம்? சகல பரிபூரணங்களாலும் நிறையப்படு அப்படின்னு. அப்போது அப்படி நிறையப்படணும்னா நம்ம நிரம்பி வழியணும். முதல்ல நம்ம பலுகி பெருகணும். அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. ஆதியாகம புஸ்தகம் 35வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் யாக்கோபுக்கிட்ட தேவன் சொல்கிறாரு. அதை நம்ம வாசிக்கலாம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதியின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அப்போ பாருங்க, நம்முடைய சந்ததி, நம்முடைய வம்சம், நம்முடைய குடும்பம், நம்முடைய தலைமுறைகள் எப்படி செழித்து பலுகி பெருகுங்கிறத இங்கே நம்ம உதாரணமாக பார்க்கலாம். யாக்கோபுக்கு தானே இதை சொன்னார் அப்படின்னு நினைக்கக்கூடாது, சரியா? ஏன்னா ஆரம்பத்திலிருந்து இதே மாதிரி தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே வருவார். உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 22வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பறவைகள், தண்ணியில் இருக்கிற மச்சங்கள், மீன்கள் எல்லாவற்றையும் பார்த்து இதே வார்த்தை ஆண்டவர் சொல்வார், பலுகி பெருகுங்கள்னு. அதே போல் ஆதியாகம புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 26லேருந்து 28 மனுஷனை உண்டாக்கிட்டு அவனை பார்த்தும் இப்படி தான் சொல்லுவார். அப்போ ஆண்டவர் உருவாக்கின ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையுமே, மனுஷனாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும், செடி கொடிகள் விதைகள் கனிகள் தருகிறது எதுவாக இருந்தாலும் அதை பலுகி பெருக பண்ணுகிறார் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த தியானத்துக்குள்ளே நம்ம செல்வதற்கு முன்பாக ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா, இதோ இப்பொழுதும் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய நீர் பரலோகத்திலே உம்முடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர். அதே போலவே இங்கும் எங்களிலும் எங்களுக்குள்ளும் எங்களுக்காக, எங்கள் குடும்பத்தில், எங்கள் வீட்டில், எங்கள் சபையில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் தேசத்தில், எங்களின் கையின் பிரயாசங்களில் யாவற்றிலும் உம்முடைய சித்தமே செய்யப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். தேவரீர் எங்களை வழிநடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். இந்த நாளிலே பழுகுவதும் பெருகுவதும் குறித்து ஆண்டவரை நீர் பேசப்போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனை அறிகிற அறிவிலே, உம்முடைய கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, ஆண்டவரை உம்முடைய கிருபை இன்னுமாய் அறிந்து கொள்ளும் அறிவிலே எங்களை நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையிலே எங்களுக்கு ஊழியம் செய்து மனக்கண்களை பிரகாசமாக்கி உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை தியானிக்கவும், அதை நாங்கள் காணவும் எங்கள் கண்களை திறந்தரலும். ஒருவருக்கே துதி கனம் மகிமையாவற்றும் ஏறெடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்போ விதைப்பும் மறுப்புங்கிறது, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். 100 மடங்கு பலனை அறுவடை செய்ய முடியும், 1000 மடங்கு பெருக்கத்தை அறுவடை செய்ய முடியும், ஆசீர்வாதத்தை அறுவடை செய்ய முடியும், கோடா கோடி பெருக்கம் நமக்கு உண்டாக முடியுங்கிறத வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லி தருதுங்கிறத பார்க்குறோம். சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குன்னா கட்டாயமாக நம்ம எப்படி இருப்போம்? ஏகமாய் பலுகி பெருக்கம் உண்டாகும். கண்ணா பின்னான்னு பெருக்கம் உண்டாகுதுங்க. எப்படிப்பட்ட பெருக்கம் தெரியுங்களா? வேதத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆதியாகம புஸ்தகத்துலேருந்து அவர் பாட்டுன்னு பழுகுங்க பெருகுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சதுனால எப்படிப்பட்ட பெருக்கம் உண்டாகுதுன்னா அவரே மனஸ்தாபப்படுற அளவுக்கு பெருக்கம் உண்டாகுது. ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனத்துலேருந்து 6 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்களேன். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் காரியங்கள்லாம் சொல்லிட்டு மனம் வருத்தப்படுறாரு ஆண்டவர். அப்போ என்ன, கடவுள் பெருக்கத்தையும் பழுகவும் செய்தது தப்பா? கடவுள் இங்கே தப்பாயிட்டாரா? இல்லை ஆசீர்வாதம் தப்பாயிடுச்சா? கடவுளும் தவறில்லை, அவரும் சரியானவர், அவரும் உண்மையானவர், அவரும் அன்பானவர், அவரும் ஆசீர்வதிக்கக்கூடியவர். அவர் கொடுத்த ஆசீர்வாதம் சரியானது, கர்த்தரும் சரியானவர், அவர் கொடுத்த ஆசீர்வாதம் சரியானது, நல்லது. ஏன்னா நம்ம தேவன் நல்லவர், அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நல்லது. அப்போ ஏங்க அவர் மனஸ்தாபப்படுறாரு?
அப்படின்னா இந்த பழுகுகிறதுல பெருகுகிறதுல சில காரியங்களை நம்ம சரியாக செய்யும்பொழுது அவர் சந்தோஷப்படுவார். அதுதான் என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? எப்படி நம்ம பழுகி பெருகணும், கர்த்தர் எதை விரும்புகிறாரு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் திரும்பவும் பழுகி பெருகுன்றார் ஆண்டவர். ஏற்கனவே 6வது அதிகாரத்தில் மனஸ்தாபப்படுறாருன்னு பார்த்தோம். இப்போ திரும்பவும் நோவா குடும்பத்தை காப்பாற்றி மற்ற காரியங்கள்லாம் அழிச்சிட்டு அதே போல் மிருக ஜீவன்களையும் ஜோடு ஜோடாக காப்பாற்றி இவைகள்லாம் பழுகி பெருகட்டும்னு சொல்கிறார். ஏன்னா அவைகள் பழுகி பெருக பெருக இவங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும், இவங்களும் பழுகி பெருகுவாங்க. அப்போ இந்த பழுகுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அடுத்த பகுதியில் நம்ம பெருக்கம்ங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம பழுகுதல், பழுகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது ஒரே ஒரு ஆளாக நம்ம இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில பேர் கல்யாணம் ஆகாமல் ஊழியம் செய்வாங்க. அதை பற்றி நான் சொல்லலை. நான் சொல்கிறது ஆவிக்குரிய ரீதியில் சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு ஆள் கிடையாது, நீங்கள் தனி நபர் கிடையாது. நீங்கள் வாலிப பிள்ளையாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், நீங்கள் ஒரு விசுவாச பிள்ளையாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தனி ஆள் கிடையாது. நீங்கள் தேவனோடு இணைக்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இணைகிறார். அப்போ நீங்கள் சேர்ந்து கனி கொடுக்க முடியும். விளங்குதா? உங்களுக்குள்ள ஆவியானவர் வர வர யூ வில் பி அ ஃப்ரூட்ஃபுல் பர்சன். நீங்கள் கனி கொடுக்குற பிள்ளையாக மாறிடுவீங்க. நீங்கள் ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்கிறவங்களாக மாறிடுவீங்க. அப்படி மாறும்பொழுது தான் அற்புதமாக இந்த பூமியே நிரப்ப முடியுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சரியே இல்லாத ஒரு ஆள், தேவனோடு இணையாத ஒரு ஆள், அவங்க சரியே இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்று என்ன 1000 என்ன, அவங்கள ஒரு பெரிய தேசத்திலே வச்சாலும் அது மொத்தமும் குட்டிச்சவராக போயிடும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரூட்ஃபுல்லாக வாழணும். அப்படின்னா நாம் ஆண்டவரோடு இணைந்து இசைந்து வரும்பொழுது, இயேசுவோடு இணைந்து கொள்ளும்பொழுது அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படி நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழ்கிறோம். அதனால தான் நம்ம ஒரு விதை கிடையாது, இந்த விதையை விதைக்கணும். இயேசுவோடு கூட சேர்ந்து ஆவிக்குரிய ரீதியில் விதைக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே விதைத்து விட்டால், நம்மை ஆண்டவரோடு இணைத்து கொண்டால் நாம் பழுக முடியும். இதில் எந்த ஒரு சாக்கு போக்கும் கிடையாது, தேவையில்லாத காரியங்கள் கிடையாது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 21, 22 ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? அவங்க அப்பா மாதிரி ஆபிரகாம் மாதிரி துறவுகளை தோன்றாரு, அதாவது கிணறு வெட்டுறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல வெட்டுறாரு, அதுக்கு பேர் ஏசேக்குன்னு வைக்கிறாரு. ஏன்னா அங்கே சண்டை வருது, அதோட பேர் அதுதான், வாக்குவாதம், சண்டை, ஏசேக்கு சித்தனா. அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் திரும்பவும் ஒரு கிணறு வெட்டும் பொழுது அதுக்கு ரெஹபோத் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இடம் கொண்டு பெருகுதல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது பழுகும்படி, இடம் கொண்டு பெருகும்படி ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிறார்னா அவர் அங்கே என்ன செஞ்சார் தெரியுங்களா? அவங்க அப்பா மாதிரியே விடாமுயற்சியாக இருந்தார். அப்போ நம்மளுக்குள்ளும் அந்த விடாமுயற்சி, விசுவாசம்ங்கிற காரியம் செயல்பட வேண்டும். அப்போ நாம் பழுகணும்னா என்ன பண்ணணும்? ஈசாக்கு போல் விடாமுயற்சியாக இருந்தால் நாம் பழுக முடியும். ஐயோ பிரச்சனை வருதே, இப்படி வருதே, அப்படி வருதுன்னு யோசிக்கக்கூடாது. விடாமுயற்சியாக இருக்கணும். அதுக்கு நமக்குள்ள விசுவாசம் தேவை. ஏன்னா நம்மளுடைய தகப்பனார் ஆபிரகாம் விசுவாச தந்தை. அதுவும் இல்லாமல் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு, அவர் விசுவாச தேவன். அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம விடாமுயற்சியாக ஒரு காரியத்தில் நம்மளுக்கு கர்த்தர் காட்டுகிற வழியில் அவரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும். அடுத்தது என்ன காரியம்? ஆண்டவரே நம்மளை பழுக செய்வார்னு வேதம் சொல்லுது. எரேமியா 23:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களை என்ன பண்ணுவேன்? கொண்டு வந்து சேர்ப்பேன், அப்பொழுது நீங்கள் பழுகி பெருகுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யும்படிக்கு நாம் நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு ஆண்டவர் விட்டு விலகி ஓடக்கூடாது. ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும்படிக்கு, கனி கொடுக்குற வாழ்க்கை வாழும்படிக்கு ஆண்டவரோடு கூட கை கோர்த்து விடாமுயற்சியாக காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவரே நம்மளை பழுக செய்வார். புரியுதுங்களா? ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்ற ஆசீர்வாதம் மட்டும்தான் பிரச்சனையின் மத்தியிலும் பழுக முடியும். அதற்கு உதாரணம் யாத்திராகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 12வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள்
அப்போ பாருங்கள், நம்ம ஜனங்களை ரொம்ப அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுத்த அவங்க இன்னும் பழுகி பெருகுனாங்க. ஏன் அப்படி பழுகி பெருகுனாங்க? கஷ்டத்தில் அவங்க பெருகாமல் தானே இருக்கணும். கஷ்டத்தில் அவங்க இன்னும் கஷ்டம் தானே படணும். அவங்க பழுகுனாங்க, பெருகுனாங்க, ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த மருத்துவச்சிகள் போகிறதுக்குள்ளே பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். அவர்களுடைய சந்ததியை தேவன் பழுகி பெருக பண்ணினார். நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திலும் அப்படிதான். உங்களுக்கு ஜெபத்தில் ஒரு பழுகி பெருகிற பெருக்கம் உண்டாகும். ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் வேதவசனம் ஆராய்ச்சி செய்யறதில், ஞானத்தில் உங்களுக்கு ஒரு பழுகுதல் பெருகுதல் நடக்கும். அதே போல் நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுல உங்கள் ஆவிக்குரிய வரங்கள் தாளந்துகள் எல்லாவற்றிலும் பழுகி பெருக முடியும். நீங்கள் இதில் சரியாக பெருக பெருக பழுகி பெருக மற்ற காரியங்கள் உங்களுடைய பூமிக்குரிய ஆசிர்வாதங்களில் பார்க்க முடியும். முதலாவது நீங்கள் தேவனோடு கூட இணைந்து விதைக்கப்படுகிறீர்கள். ரெண்டாவது, உங்கள் விடாமுயற்சியினால் நீங்கள் பழுக முடியும். ஈசாக்கு ஒரு நல்ல உதாரணம். பிரச்சனை வந்துடுச்சு போங்கடான்னு போட்டுட்டு போகாமல் அடுத்தது மறுபடியும் போகிறாரு. வாக்குவாதம் முடிஞ்சு சண்டை முடிஞ்சு அடுத்தது ரெகபோத்து இடம் கொண்டு பெருகுகிற பழுகுகிற ஒரு காரியம் உண்டாகுது, ஆசீர்வாதம் உண்டாகுது. இதை யார் செய்கிறா? நம்ம ஆண்டவரே செய்கிறார். அப்போ ஆண்டவரே நம்மளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம பழுகி பெருக முடியுங்கிறத யாத்ராம் 1:12 வாசித்தோம். அதே போல் யாத்ராம் 1:7 சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. பாருங்களேன், மிகுதியும் பழுகி. அது எப்போ நம்மளுக்கு உண்டாகுது? எப்போ தெரியுங்களா? நாம் விடாமுயற்சியாக இருந்து ஆண்டவரே நம்மளை பழுக செய்யணும்னு அர்ப்பணிக்கும் பொழுது அப்போ நம்மளுக்கு என்ன உண்டாகுது? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பழுகி பெருக முடியும். அதுவும் எப்படியும் மிகுதியும் பழுகி தேசத்தை நிரப்ப முடியும். அதனால் நீங்கள் யோசிக்கக்கூடாது, ஐயோ சிலர் இன்னும் பழுகலையே, சிலர் இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக வாழலையே, சிலர் இன்னும் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க ஸ்பிரிச்சுவலாக டெட்டாக இருக்காங்க. அவங்க ஆவிக்குரிய ரீதியில் அவங்க சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஓசியா 4:10 வாசி பார்த்தீங்கன்னா, அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் தின்றாலும் திருப்தி அடையார்கள், அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள். அப்போ கண்ணாப்பினான் என் இஷ்டத்துக்கு இதை கண்டுபிடிக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறேன், இது ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு தன் இஷ்டத்துக்கு சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அங்கே கர்த்தர் வழியை விட்டுட்டு வேறு வழியை தேடும் பொழுது பழுக முடியாது. ஏன்னா நம்மளை பழுக செய்கிறவர் கர்த்தரே அதை செய்கிறாருன்னு எரேமியா 23:3 வாசித்தோம். அப்போ கர்த்தர் செய்கிற ஒன்றை நம்ம இஷ்டத்துக்கு போய் செஞ்சால் பழுக முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகின காரணம் என்ன? அவ்வளவு மிகுதியும் பழுகி பெருகிறாங்களே, அதோடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, ஆதியாகமம் புஸ்தகம் 47வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டில் குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். இந்த கோசேன் நாட்டு அப்படிங்கிறது என்ன எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, டிராயிங் நியர் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட அர்த்தம், எபிரேய வார்த்தையோட அர்த்தம் அப்படி வருது பாருங்கள். அந்த கோசேன் நாடு எகிப்து தேசம் ஒரு அந்நிய வல்லமையில் இருக்குது. அங்கே என்னென்னோ மந்திரம் அது இதுன்னு பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்குதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்ம ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க எகிப்தின் மத்தியில் இருந்தாலும் கோசேன் நாட்டில் அவங்க இருந்ததுனால கோசேன் நாடுங்கிறது டிராயிங் நியர், ஆண்டவரை கிட்டி சேர்தல். இந்த பிள்ளைகள்லாம் தேவனோடு சேர்ந்து நெருங்கி இருந்ததுனால, கர்த்தரை நம்பினதுனால, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்ததுனால இவங்க இருந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருந்தது. எகிப்துக்குள்ளேயே இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. இவங்களுக்கு வெளிச்சம் இருந்தது, அவங்களுக்கு இருள் இருந்தது. இவங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தது, அவங்க மேலே சாபம் வந்தது. இவங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாச்சு. ஆண்டவர் 10 விதமான அடையாளங்களை செய்கிறாருங்கிறது பார்க்குறோம். அப்போது கோசேன் நாட்டில் அவங்க தேவனை நெருங்கி கிட்டி சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பழுகி பெருகுகிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 41:52 வாசி பார்த்தீங்கன்னா, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். யார்? நம்ம யோசேப்பு பாருங்கள், அந்த தேசத்துக்கு நாடு கடத்தப்படுறான்.
தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்படுறான். ஆனாலும் அவன் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் நான் என் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க போகிறேன், எப்பிராயிம்னு பேர் வைக்க போகிறாங்கிறான். எப்பிராயிம்னா பேர் என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆஸ் ஹீப் ஐ ஷால் பி டப்ளி ஃப்ரூட்ஃபுல். நான் ரெண்டு மடங்கு நான் பழுகுவேன் அப்படின்னு அர்த்தம். எப்படி பாருங்க. ஏன்னா அவன் பெருக்கத்தை பார்த்தான், அவன் தேசத்துக்கே ஒரு அதிபதியாக மாறுறான், அவனுக்கு அங்கே திருமணம் ஆகுது, பிள்ளைகள் பிறக்கிறார்கள், அவன் எப்படி பேர் வைக்கிறான் பாருங்கள். ஸோ அதனால தான் இது ரொம்ப முக்கியம். நாம் பழுகுவேன் பெருகுவேன், நாம் அதை என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும், நாம் அதை தேர்ந்தெடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதம் சாபம் எதை தெரிந்து கொள்ள போகிறேன். நாம் ரொம்ப தேர்ந்தெடுக்கிறது முக்கியமான. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஈசாக்கு விட்டுட்டு போல பாருங்கள், திரும்பவும் போய் இன்னொரு துறவு தோன்றான், அதுவும் பிரச்சனை. அப்போ போச்சு, இதுவும் போயிடுச்சு, இனிமேல் நான் முயற்சி பண்ண மாட்டேன்னு சொல்ல விடாமுயற்சி இன்னொன்று போகிறான். கர்த்தர் உடனே அவனுக்கு ரெகபோத்தை கொடுக்குறாரு, பழுகி பெருக்கத்தை கொடுத்து அவனை இடம் கொள்ளாமல் அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாரு. நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்முடைய வாய் எப்படி பேசணும் தெரியுங்களா? நம்ம ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிச்சாரோ அதையே பேசணும். சங்கீதம் 105:24 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்களை மிகவும் பழுக பண்ணி சத்துருக்களை விட பலவான்கள் ஆக்கினார் அப்படின்னு தாவீது சொல்கிறான் பாருங்க. அப்போது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தான் பழுக பண்ணுறாரு, சத்துருக்களை விட நம்மளை பலவான்களாக மாட்டார். அப்போ நாம் என்ன செய்யணும், நம்ம வாய் என்ன பேசணும்? சங்கீதம் 144:13 எங்கள் களஞ்சியங்கள் சகல வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும், எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-16 பழுகும். இப்படி நம்ம பேசணும். எங்களுக்கு உண்டாகி இருக்கும், நாங்கள் நன்றாய் இருப்போம், நாங்கள் பழுகுவோம் பெருகுவோம், நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் பலத்து இருப்போம். இப்படி நம்ம பேசணும் பாருங்க. அப்படி தான் இங்கே அறிக்கை செய்கிறான் பாருங்க. இந்த விசுவாச அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஆண்டவர் இடத்துல நாம் எந்த இடத்துல எந்த ஊரில் எங்கே இருக்கிறோம், நம்ம சூழ்நிலை என்னங்கிறது முக்கியம் இல்லை. அவங்க எப்படி இருந்தாங்க, தேவனை கிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. நாம் கிட்டி சேர்றோமா, ஜெபத்தில் தேவனை கிட்டி சேர்றோமா, சபைக்கு ஓடி வந்து கர்த்தருடைய சமூகத்தை கிட்டி சேர்றோமா, அவருடைய வார்த்தை பிடித்து கொள்ளும்படி கிட்டி செல்றோமா? அது மட்டும் இல்லை, நமக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருன்னு யோசேப்பை போல நம்பி அப்படி நம்ம இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவர்களாக இருக்கிறோமா? அது மட்டும் இல்லை, நம்ம வாய் தொடர்ந்து அவரையே அதையே அறிக்கை செய்கிறதா? நம்ம விசுவாசத்தை நாங்கள் பழுகுவோம் பெருகுவோம் 1000-16 பழுகுவோம்னு அறிக்கை செய்கிறதா இருக்கா? நான் உங்களை பார்த்து இப்பொழுது சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே 1000-16 பழுகி பெருகுவீர்கள். ஆமென். நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி. சர்வ வல்லமையுள்ள ராஜா, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரை, எங்கள் தேவனும் ராஜாவும் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவும் எங்களுக்கு எல்லாமுமாய் நீரே இருக்கிறீர். அதற்காக நன்றி. இப்பொழுதும் எங்கள் தேசத்தில் நாங்கள் பழுகி பெருகும்படிக்கு தேவரீர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் வாயின் வார்த்தைகள் நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை பேசும்படிக்கு, அவைகளையே உள்ளத்தில் வைத்து தொடர்ந்து அறிக்கை செய்யும்படிக்கு நீரே எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர், நீரே பழுகச் செய்வீர் என்பதை நம்பும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் விடாமுயற்சியாக விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பார் என்று தொடர்ந்து உம்மை கிட்டி சேர எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. தேவனால் பழுகச் செய்ய முடியும், சத்துருக்களை விட எங்களை பழுக பண்ணுகிற ஆசீர்வதிக்கிற தேவன் எங்களுக்கு உண்டு என்று உம்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு ஒத்தாசை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவரீர் நீரே பழுகவும் பெருகவும் செய்து அவர்களை அநேக கண்களுக்கு முன்பாக சாட்சிகளாக ஏற்படுத்தும்படிக்கு உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென். யெகோவா ருவா நீரென் தேவனாம், யெகோவா ருவா நீரென் தேவனாம், என் தேவைகள் நீர் அறிவீர், என் தேவைகள் நீர் அறிவீர்,
ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 தேவைகள் நீரறிவி நீரெந்த நல்மேய்ப்பரே. God bless you.